போலீஸா இல்ல கவர்மெண்ட்டுக்காக போலீஸா? மக்களுக்காக தான் போலீஸ். இல்ல ஏழாடி விட்டு விட்டு போ ஏழாடியான் வாரிய அப்படி ஒரு வார்த்தை எங்களை எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த நாங்க இல்ல இல்ல நாங்க செய்யறது சரியான ஒரு ஏற்பாடு எல்லாருக்கும் வந்து கிடைக்கலாம் இல்லையா மீடியா உள்ள அனுப்பலாம், ரெண்டுல ஏதாவது செய்யலாம். எங்கள்கிட்ட இப்ப சொல்லிட்டு வந்தது வந்து மீடியா வர தேவையில்லை. நான் உங்கள்கிட்ட அப்ப சொன்ன மாதிரி ஏன்னா எங்களோட லேபர்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து நாங்க கதைச்சுவோம். எங்கட சரி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் எங்களுக்கு நாங்கள் இங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது வந்து எங்களோட உரிமையை நாங்க எங்க வச்சுக்க உள்ள ஹோட்டல் போட்டிருப்போமே உள்ள ஹோட்டல் போட விட்டா நீங்களா எங்களை இல்ல தானே. இப்ப ரோலியா கோர்ட் ஆர்டர் கொடுத்ததான் மாற்றம் என்னன்னா வந்து இப்போ நாங்கள் லொரியை வந்து வெளியே ஏன்னா வந்து நம்ம வட மாகாணத்துக்கு வந்து உப்பு வந்து இப்போ வந்து விலை வந்து நம்ம அன்றைக்கி நம்ம பேசிட்டோம், எல்லாத்தையும் நம்ம முழுமையாக பேசிட்டோம். அந்த உப்பை வந்து வெளியே அனுப்பாமல் கொள்ளாமல் உப்பு வந்து உள்ளே இருக்கணும், ஃபேக்ட்ரிக்கிலே இருக்கணும், வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து முன்னெடுத்தோம். அதை வந்து இவங்க வந்து நேற்று வந்து 2 மணி வரையும் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம். 2 மணிக்கு அப்புறம் போல் அவங்க எப்படி கோர்ட்ஸ் ஆர்டர் எடுத்தாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. அவங்க வீட்டில் போய் எடுத்துருக்கலாம், ஜட்ஜு வீட்டில் போய் எடுத்துருக்கலாம், யாரையும் எடுத்துருக்கலாம். என்னையையும் ரமணனையும் பேர் ஒன்று வச்சு 2 பேரையும் வச்சு அதுக்கப்புறம் போல் அவங்களோட சேர்ந்த ஊழியர்கள்னு சொல்லி லொரியை மறைத்தால் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தால் இவங்களை கைது பண்ணுவோம்னு சொல்லி பெண்களை அவ்வளோ போலீஸ் ஒரு ஒரு 50க்கு மேலே 50-60 போலீஸுக்கு மேலே பெண்கள் போலீஸும் ஆண்கள் போலீஸும் வந்திருந்துச்சு. என்னன்னா வந்து போலீஸ் கூட வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னா என்ன காரணம்? இது ஒரு மக்களுக்கு வந்து இப்போ நேற்று வந்து ஒரு எம்பி வந்து பார்லிமெண்ட் ஒரு எம்பி வந்து எங்களை காய்ச்சிட்டு போனார். அவரோட பேர் கூட என்ன பேர் நேற்று வந்து காய்ச்சிட்டு போனவரோட பேர் இளங்குமரன் வந்து காய்ச்சிட்டு போனார். எங்களோட ஆட்சி வந்து மக்களுக்கான ஆட்சி, உழைப்பாளிக்கான ஆட்சினாரு. ஆனால் அவர் என்னைய உள்ள கூட்டிகிட்டு போய் பேசும்போது சொன்னார், வெளியே விடுனா அப்போ எங்களோட கோரிக்கையை நீங்கள் என்ன நிறைவேற்றினீங்க? ஒன்றுமே இல்லை. லொரி மட்டும் போனாக்கானும் முதலாளிக்கு அங்கே போகணும், முதலாளி வர்க்கங்கள் அவங்க வந்து அரைச்சி உப்பு பேக்கெட்டை நம்மளுக்கே திருப்பி அனுப்பணும், திருப்பி அனுப்பி நம்ம 400-450 நம்ம வாங்கணும். அப்போ இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யுதுன்னா முதலாளி வர்க்கத்துக்கு மட்டுமே தான் குரல் கொடுக்குது, மக்களுக்காண்டி ஒரு துளி கூட குரல் கொடுக்கல. அடுத்தது நேற்று அந்த விஷயம் இருக்கட்டும் அப்பாற்பட்டது. இன்னைக்கு நாங்கள் எவ்வளவோ எங்கள் பெண்கள் வந்து எவ்வளவோ போராடியும் இந்த லொரியை வந்து விட வேணாம், உள்ளுக்குள்ள விட வேணான்னு சொல்லியும் இந்த லொரியை ஜேசிபி இயந்திரத்தோட உப்பி ஏற்றி வெளியே போலீஸாக்கள் பாதுகாப்போட 50 போலீஸாக்கள் பாதுகாப்போட வந்து வெளியே அனுப்பியிருக்காங்கன்னா இவங்களுக்கு எவ்வளவு கட்ஸு பத்தாதுக்கு. இன்னைக்கு 3வது நாள் நாங்கள் போர்டு மினிஸ்ட்ரியையும் சேர்மன் எல்லாத்தையும் பார்க்கணும், ஜிஎம்லாம் பார்க்கணும் நாங்கள் சொல்லி கோரிக்கை வச்சு இன்னைக்கு ஜிஎம் மட்டும் தான் வந்திருக்காரு. ஜிஎம் வந்து அவர் எங்களே வந்து சொல்கிறாரு உள்ளே வந்து சந்திங்கன்னு. ஆனால் மீடியா வரக்கூடாது, யூடியூப் சேனல் எதுவுமே வரக்கூடாது, மீடியா எதுவுமே வரக்கூடாது, ஒன்றுமே வரக்கூடாது, சும்மா நார்மலாக வாங்க, நீங்களும் வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடாது, கதைப்பான் பேசி தீர்வை கொண்டு வரும்ன்றாரு. என்ன கதை இது? இதுக்கு போலீஸ் போலீஸ் வந்து எங்கள்கிட்ட வாய்ஸ் ரேஸ் பண்ணுது, குரல் ஏற்றி கதைக்குது. என்ன பிரச்சனை உனக்கு? சொல்கிறத கேட்க மாட்டியா நீ? உனக்கு என்ன தம்பி, நீங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அந்த வேலையை தான் செய்வோம். இது என்ன கதை? இது என்ன கதை? இது மக்களுக்கு அங்கத்துக்கு துணையாக நின்றுட்டு மக்களை போட்டு கொடுமைப்படுத்துதுன்னா இதெல்லாம் ஒரு நியாயம் இல்லை. இது வந்து என்னைய பொறுத்தளவு இதை வந்து இந்த அரசாங்கம் இப்போ இந்த தற்போது எந்த நிலையில் இந்த போராட்டம் இருக்குது, அடுத்த கட்டம் அது என்ன முடிவுகள் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அவங்க ஒரு முடிவு கூட எங்களுக்கு சொல்லலை. எங்களே உள்ளே வாங்க பேசுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பேச போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் நாங்கள் உள்ளே போகிறதா இல்லை. 3 நாளாக நாங்கள் வெளியே இருந்தோம். அவங்க வரட்டும், அவங்க வந்து மீடியாவுக்கு முன்னாடி வந்து அவங்க பேசி ஒரு தீர்வு எங்களுக்கு தரட்டும். எங்களோட முடிவு. சரி, ஓகே. வணக்கம். நாங்கள் இப்போ 5 வருஷமாக வந்து வேலை செய்கிறேன். வேலை வந்து டாக்கெட் வேலைன்னு தாரது. டாக்கெட் வேலையில் நாங்கள் அவை தாரவில் எந்த வேலையுமே இல்லாது சொன்னதும் இல்லை, செய்யாமல் போனதும் இல்லை. அவை தந்த வேலையை நாங்களோட டைமில் செய்யணும் தான் போடணும். அப்படி போயிடாலும் இங்கே முரண்பாடுகள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஊழியராக இருந்தாலும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பார்க்குறது அப்படியான இதுகள் இருக்குது.
மற்றது இப்போ எங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து எங்களுக்கு உப்பு சீசன் ரெண்டாக்கோ எங்களை நாங்கள் உப்பு இழுக்கிறோம் எங்களை முன்முறையானு உப்பு தரணும் மட்டும் இழுக்க பண்ணிவினோம் அதுகளை முடிஞ்ச உப்பு சோர் சீசன்டா இப்போ நோமன் வேலைன்னு தருவினோம் அந்த வேலையில் எங்களுக்கு டேர்னுகளை போடணும் இனி வேலை இல்லை ஆக்கள் எல்லாருக்கும் மேலே கொடுக்கணும் டேர்ன் போட்டால் மாதத்தில் எங்களுக்கு 14 நாள் வேலை 15 நாள் வேலை அப்படி தான் வரும் அப்போ எங்களுக்கு இந்த சம்பளமும் கட்டாது 2000 தான் சம்பளம் நாங்கள் பஸ்ஸெலாம் வந்து போகிறது புள்ளியென்னா படிப்பு செலவு சாப்பாடு செலவு எல்லாம் காணாது அப்போ எங்களுக்கு ஒவ்வொரு நாள் நாங்கள் வேலை தரணும் வந்து மற்றது எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரம் மேலே கொஞ்சம் எங்களை ஒரு மிருகத்தரமாக தான் நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் லேபர்ஸாக எங்களை மதித்து நடக்கிறதில்ல கட்டாயம் இப்போ நாங்கள் உப்பு வேலையாண்டே தெரிய முடியாது கஷ்டமான வேலையாட்டு இன்றைக்கு நல்லா செய்வோம் கொஞ்சம் உடம்பு வேலாடி அடுத்த நாள் கொஞ்சம் சோறு அப்போ அவே செய்ய நினைக்கணும் இல்லை வேலாடி விட்டு விட்டு போ விளையாடியான் வாரிய அப்படி ஒரு வார்த்தையில எங்களை இந்த மனத்தாக்கங்கள் எங்களை இந்த வேலை செய்ய ஒரு இது இல்லாமல் தான் கதைக்கிறவ இப்போ அப்படியான இதுகள் எங்களுக்கு இல்லாமல் மற்றது புது ஆக்களை கொண்டு போட்டிருக்கணும் இப்போ உப்பு அண்டைக்கு வந்து படிப்பு ரீதியாக பார்க்க ஆஃபீஸ் மட்டத்தில் படிப்பு ரீதியாக பார்க்கலாம் உப்பு வேலை வந்து எங்களுக்கு படிப்பு தேவையில்லை அது வந்து அனுபவசாலியாக தான் வேணும் சில பிரச்சனைகள் அவன் எங்களுக்கு உண்மையான பிரச்சனையாக உப்புக்காரங்களும் சொல்ல மாட்டேன் சொல்கிறதும் இல்லை நல்ல ஒரு அதிகாரி நல்ல ஒரு உப்பு இதுகளை இப்போ அனுபவசாலிகளாம் தூக்கி அங்கே அஞ்சாலும் வெளியால் போட்டிருக்கணும் புது ஆக்களை கொண்டு போட்டு வைக்கிறேன் அவே தான் எங்களுக்கு நெருக்கடி செய்யணும் நீங்க எத்தனை வருஷமா இந்த வேலை செய்யணும்? இப்போ 5 வருஷமா வேலை செய்யறேன். 5 வருஷமா உங்களுக்கு இதே பிரச்சனை இருக்கு? இல்லை இப்போ ஒரு கொஞ்ச காலம் இப்போ இந்த வருஷத்துக்குலாம் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இதுக்கு முதலாம் வேலை செய்யறாங்க எங்களுக்கு மழை எண்டான வெயில் எண்டான நாங்கள் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. ஆக கடும் மழைன்னா முதல்ல இந்த மேனேஜர் மாதிரி எங்களுக்கு 2 நாள் முன்னா வேலை சொல்லுவினேன் மழை கடும் மழை வேலை இல்லையான்னு கொண்டே இருந்தது. இப்போ தான் ஆக மோசமாக ரோடேசம் நாங்கள் லாபத்தை வெட்டி கொடுத்தா நாங்கள்லாம் உப்பு இருக்கிறாங்க நாங்கள் வழியாக நினைக்கிற வேலை இல்லாமல் இப்போ வந்த புது நபர்கள் அவைக்கு அந்த வேலை இந்த வேலை நித்தவும் வேலை செய்ய கொண்டிருக்கணுன்றது அப்படியான வேலையை செய்து கொண்டிருக்கணும். அப்போ எங்களுக்கு இது எல்லாம் எங்களுக்கு ஒரு முடிவு பெறணுன்ற காட்டி நாங்கள் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு வந்து சம்பளம் என்ன அடிப்படையில் தெரியும்? சம்பளம் எங்களுக்கு 2000 சம்பளம். இப்போ உப்பு வேணா 50 ரூபா கூட்டி தருவீங்க இந்த உப்பு சீசனுக்கு மற்றபடி அது அந்த சம்பளம் தான். அதுக்கும் எங்களுக்கு டாக்கெட் தான். இப்போ 1.5 லோட் கட்டாயம் எடுக்கணும். 1 ரோட்டு இழுத்தா தான் 2000 சம்பளம் இழுக்கிறோம் நாங்கள் 2. அதோட மேலதிக உப்பு இழுக்கிறோம் நாங்கள் மேலதிக உப்பும் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னு சரி நாங்கள் பின்னாடி வந்து மேலதிக உப்புலாம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு புறமான சம்பளம் தருவீங்க. அப்படி எல்லா வேலையெல்லாம் நடக்கும். சரி அல்லது இந்த ஆணையரவில் எங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த ஊர்க்காரன் நானும் இந்த ஊர்க்காரன். எனக்கு தெரியும் இந்த இதில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஒப்படத்தில் தொழில் செய்து வாழ்வாதாரமாக மீடியாக்களுக்கு அதுக்கு பிறகு வந்து ஜிஎம் ஆல்ரெடி நீங்கள் பேட்டி கொடுக்குறது தான் மீடியாவுக்கு பிறகு பேட்டி கொடுக்கலாம். எங்கள் ஜிஎம் வந்து மீடியாவுக்கு ஒரு இது வந்து கொடுப்பாங்களாம். எங்களுக்கு முன்னாடி வந்து அவர் கதைக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னார். அதை இப்போ எங்களுக்கு மீடியாவுக்கு முன்னாடியும் எங்களுக்கு மீடியாவில் ஒஃபீஷியல் மீட்டிங் தானே, ஒஃபீஷியல் மீட்டிங்னால ஒஃபீஷியல் மீட்டிங்கிறனால எடுத்து காய்ச்சி ஒஃபிஷியல் மீட்டிங் தானே. ஃபர்ஸ்ட்டாக இப்போ வேலை செய்கிறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டாக லேபர்ஸை வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்ணிட்டாமண்டு மீட் பண்ணி காய்ச்சி போட்டு அது பிறகு மீடியாவுக்கு சார் போலீஸ் மீடியாவில் கூப்பிட்டு காய்ப்பாராம். போலீஸ் மீடியாவில் மட்டும் போலீஸ் மீடியா காய்ப்பார் சார். யூடியூப் மீடியாவை இந்த மீடியாவோட கதைக்க மாட்டாரா? உங்களோட கதை கேட்கல காய்ச்ச முடியும். உங்களை போலீஸ் மீடியா கேட்டால் தானே போலீஸ் மீடியாவோட காய்க்கிறாங்க. போலீஸ் மீடியாவில் மற்ற யூடியூப் சேனலோ சரி மற்ற சரி எல்லாரும் பப்ளிக் பொதுவாக காமனாக முடியும் காய்ச்ச முடியும். காய்ச்ச முடியும். நீங்கள் சரி என்னோட தனிப்பட்ட இது இல்லை, என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. தனிப்பட்ட கருத்தை வச்சு நான் எல்லாரையும் மிரட்டான். யாரையும் ஒரு தடவை எல்லாரையும் மிரட்டான். அது முடிய விட்டு மீடியா பிடிச்சி அவரும் தனியா கூப்பிட்டு இவன் கூப்பிட்டு தனிமையில கழிச்சு நீங்க வந்து மீடியா சொல்லுங்க இந்த கோரிக்கையில செய்யல நீங்களும் சொல்லுவீங்க. அவரும் சொல்லுவார் கேட்ட கேள்விக்கு லேபர்ஸ் இப்படி சொல்லினா இந்த கோரிக்கையை நிறைவேற்றலாம் சார்னு சொல்லுவார். அப்ப ஃபர்ஸ்டா லேபர்ஸ் உங்களோட காய்ச்சி போட்டு என்னென்ன உங்களோட இது என்னென்ன செய்யலாம் எல்லாத்தையும் காய்ச்சி முடிய அவர் முழு போலீஸ் மீடியாக்களையும் மீடியா யூடியூபர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு
உள்ள வச்சு கதைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ஒபிஷியல் தானே. வந்து இப்போ நீங்க எங்கட கம்பெனிக்கு வேலை செய்யறாங்க, ஃபர்ஸ்டா கம்பெனியில பிரச்சனை முடிச்சு போட்டு என்ன எங்கட கம்பெனிக்கு நாங்க வேலை செஞ்சு ஆனா நேற்று போய்க்க நீங்க சொன்ன மேனேஜர் மேன் என்ன சொன்னேன், குண்டு வச்சிருவீங்க நீங்க வெளியில போங்க. நாங்கள் இங்கேயே வச்சு கதைக்கிறோம், இதான் முடிவு. நாங்கள் இங்கேயே கதைக்கிறோம். சரியா? வித்தியாசமான கதை கதைக்க விருப்பமில்லை. நாங்கள் இங்கே தான் கதைக்க போறோம். கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அதானம்மா தெரியும். நீங்க வந்து கலைங்க ஃபர்ஸ்டா சரியா அது பிறகு கட்டாயம் பாதுகாப்பு வீடியோ நாங்கள் அங்க பாரம் அவ்வளவு பேரும் மீடியா பாரம் மட்டும் தான் சொல்றோம். எங்கட ஒபிஷியல் மீட்டிங் தானே. இப்ப தனியா இப்ப இன்சார்ஜா இருக்கிறாங்களையோ நீங்களும் இப்ப நீங்க உங்க எல்லார்ட்டையுமே போன் இருக்கு. இப்ப மீடியா தான் வரணும், உங்களோட கையில போன் இருக்கு தானே. இப்ப நீங்க உங்களோட சேஃப்டிக்கு நீங்க இருக்குன்னா உள்ள கழிச்சு கொண்டு கேடுங்க. சரியா? காய்ச்சி போட்டு நீங்க பேருந்து டியூட்டி பேஸ் மீடியா எல்லாரையும் கூப்பிடுங்க. சரியா? போய் பாப்ப என்ன நாங்க நம்பித்தான் பாரம் ரெண்டே இல்ல அதை சொல்லுங்க. எனக்கு நீங்களும் அடிக்கடி வந்துட்டு போய் நாங்கள் வந்து அதான் நான் சொல்றேன், நாங்கள் வார்த்தை கடிப்போம், வார்த்தை ஒரு தவறான ஒரு பேச்சுகளோ நாங்கள் எதுவுமே பேசல. அவர் என்ன சொல்ற, நான் அவரோட வயசுக்கும் அவரோட பதவிக்கும் நாங்கள் மரியாதை கொடுத்து நாங்கள் கழிக்கிறோம். சரியா? நாங்கள் எங்களோட கோரிக்கை நாங்கள் கழிக்கிறோம். அவரோட கோரிக்கை என்னன்றது அவரோட சொல்லட்டும். ஏன் மீடியாவுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து கதைக்கோ எதுவுமே நாங்கள் பண்ண விரும்பல. அப்படி இல்லை ஒபிஷியல் தெருவுக்கு சரி. இப்ப வந்து இது முடிய சேர் நிப்பார், நீங்க நிப்பீங்க. இப்ப நீங்க கதைப்பீங்க தான் இருந்து. இப்ப நார்மலா உங்களுக்கு நார்மலா தெரியும் தானே, ஒரு ஆள் பிரச்சனை நீங்க என்ன செய்வீங்க, போய் ஒரு இதுல கதைப்பீங்க தான் இருந்து எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி சேர் உங்களுக்கு கூப்பிட காய்ச்சி போட இல்லை, இப்ப தனிப்பட்ட முறையில கூப்பிடல, எல்லாரும் வந்து போட்டு அதுக்கு பிறகு சார் மீடியாவுக்கும் சொல்ல வேண்டிய பதில் இருக்கு. மற்றது போலீஸ் எஸ்எஸ்சியாரோட கதையும் இருக்கு. அவ்வளோதையும் டியூட்டி பஸ் எல்லாம் மேலே சந்தோஷம் கூப்பிட்டு நீங்க எல்லாரையும் வச்சு கொண்டு கூட காய்ச்சி அது சார் சார் மாட்டோம் சார். இங்கே உள்ள இருக்கிறாரு வந்து நாங்கள் வந்து சரி 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 சார் சொன்னு தான் சொல்லி வந்து கதைக்கலாம். 12:30 வந்து உங்களுக்கு ஒரு பதில் வந்து தர சொல்லி. ஆமா இப்ப இப்ப அவர் வந்து சரியா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சு நீங்க எல்லாருமே வாங்க மீடியாவுக்கு முன்னாடி சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடி இல்ல சார் கேட்கிறேன். பழைய ஆக்களுக்கு நாங்க செய்யற சரியாண்டு விளங்குதல்லோ சார். இல்ல நான் தானே இப்ப அட்மின் பாருங்க சார், எல்லாரும் மன்னிக்கணும் சார். நீங்க எங்களுக்கு நீங்களும் உரிமை இருக்கு, அதையும் உரிமை இருக்கு சார். பழைய ஆக்கள் சுப்போஸ் வைக்கணும், ஏபிஎம் இருக்கணும், எல்லாரும் இருக்கணும் சார். இது வந்து அவைக்கு விளங்குதல்லோ நாங்க செய்யறது சரியான ஒரு ஆர்ப்பாடு வந்து எல்லாருக்கும் விளங்குதல்லோ சார். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு நம்மளோட உரிமையெல்லாம் தர சொல்லுங்க சார். நாங்க 3 நாளா இதுல கட்டமும் அவைக்குத்தான் சார். இந்த 3 நாள் நாங்க உட்கொண்டு இருந்தா இந்தியாவுக்கு போகவே இல்லை சார். உடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு சார். இல்லையா சார், நீங்களே சொல்லுங்க. உடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு நீங்க சொல்லுங்க. கடைசியா ஃபைனல் மழை பெஞ்சாலும் வந்து ஃபர்ஸ்ட்ல சொல்றேன். ஆரம்பத்தில் மேனேஜ்மெண்ட் வந்து ஓகே, எங்களுக்கு வந்து ஒரு சிங்கள மேனேஜர் தான் ஓகே, எங்களுக்கு நல்ல மாதிரி போயிட்டு இருந்தது. 2024
2024 2023 அந்த 24 பீரியட்ல உள்ள மேனேஜர் வந்து எங்களுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்ன மேனேஜரும் ஓகே தான், தமிழ் மேனேஜர் அதுக்கு சின்ன மேனேஜர். தமிழ் மேனேஜரை மாற்றினது இவங்க தான். ஆனால் சில காரணங்கள் சொல்கிறாங்க மாற்றினா என்ன சொல்லி. சிங்கள மேனேஜர் மாற்றினா உடனே சடனே அவங்க தான். சிங்கள மேனேஜர் மாத்தினேன் இப்ப அரசாங்கம் வந்த அப்புறம் தான் அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மாற்றினா. அவரு பேர் தெரியுமா ஒரு சின்ன கஜேந்திர சிங்கள மேனேஜர் இப்போ கஜேந்திர அந்த எப்ப கிட்ட எப்ப 2025 ரெண்டாம் மாதம் அப்போ அந்த டைம்ல மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்கன்னா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் லொரி ஏற்றுற இதில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. பிரைவேட் லோரி ஏற்றுனா எங்களுக்கு வந்து 16,000 காசு தருவாங்க. அது வந்து தெரியுங்க லோடிங் மேனேஜ் பண்ணி கொடுக்குறது. ஒரு ஆளுக்கு இல்லை ஆனால் எங்களுக்கு சம்பளம் வேறியா 2,150 ரூபா சம்பளம், 2,050 ரூபா சம்பளம் வேற வந்ததான் சம்பளமா வந்ததான் சம்பளம் எல்லாம். இது இப்போ 200 பேர் 750 யூடியூப் நம்பர் மட்டும் போயிருக்கு. இவங்களோட ப்ரெஷர்னால பாதி பேர் வந்து ரீச் ஆகுக்கும் காமெண்ட்ஸுக்கும் அப்படி சொல்லி போயிட்டாங்க. அப்போ ஓகே நான் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போல வந்து அப்போ அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது சிங்கள மேனேஜராக இருந்தார். அப்போ நான் மன்னார் கம்பெனிக்கு ஃப்ரீயாக ஏற்ற சொன்னாங்க. சம்பளம் மட்டும் தான் உங்களுக்கு அந்த 13,000 வராது. அப்போ நான் கேட்டாதுக்கு அதுக்கு நான் தான் முன்னெடுக்கிறேன். நான் கேட்டாதுக்கு எனக்கு வந்து அது செட் ஆகாது, நீங்கள் யூனிட்டை கூட்டுங்க. அப்போ ஆக்களை கூட்டுங்க, 2-3 பேரை வந்து கூட்டுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். 2-3 பேரை கூட்டுங்க, ஒரு 3 பேரையாவது கூட்டுங்க. இப்போ 30,000 கிலோவுக்கு 3 பேர் 30,000 கிலோ வந்து பேக்கை பிடிச்சி சவல் அடித்து பேக்கை வந்து கட்டி, நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது, கட்டி லொரிக்கு அட்டி அடித்து 30,000 கிலோ 27 கிளாஸில் வெளியே கொண்டு வரணும். அப்படி 420 பேக் வரும். ஒரு பேக் வந்து 70 கிலோ, 50 கிலோ மேக்ஸிமம் 50 கிலோ போட்டால் கூட 500 பேக், ஒரு 600 பேக், ஒரு 50 கிலோ படி பார்த்தாலே 600 கிலோ. நாங்கள் 70 கிலோ 80 கிலோ எங்களை மிஞ்சி நாங்கள் பிடிச்சி தூக்கி தோல் அடித்து அட்டி அடித்து நாங்கள் போட்டு அனுப்போம். அப்போ நாங்கள் 3 யூனிட் கூட கேட்டோம். கூட தர முடியாது. அந்த மாதிரி வந்து ஒர்க்கர்ஸ் நம்ம தொழிலாளருக்கு சப்போர்ட் ஆகுது. எத்தனை பேர் வேலை இருங்க இங்கே வந்து 750 EPM நம்ம வந்துருச்சு. ஆனால் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ வந்து 200 180 மற்றவங்களும் மாறி போயிட்டாங்க. ஏன்னா ப்ரெஷர் கொடுக்குறாங்க இல்லையா, ப்ரெஷர் கொடுத்தா போதானே வேணும். அப்போ எல்லாரும் மாறி போயாச்சு. அப்போ அடுத்தது வந்து அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரு லோரியை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு, நிப்பாட்டு. ஏன்னா வந்து ஊழியர் பாவம் கஷ்டப்படுறாங்க. அப்போ GMO கடிச்சு கேட்டாரு, எப்படி அவங்க ஏற்ற மாட்டாங்களாம், ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, என்ன செய்யறது. அதே அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு, இவருக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. அப்போ இவர் ஸ்டாப் பண்ண சொல்ல அடுத்த நாள் வந்து அவருக்கு லீவு. இவங்க கொடுத்தாங்களா அவர் லீவ் எடுத்தாங்க, அவருக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரியும், அது சொல்ல போனால் அவருக்கு அது அழகு இல்லை. அவன் சொல்ல போனால் அது அழகில்லாமல் போயிடும். அது அங்கே போய் இங்கே போய் அப்படியே மாறி கடைசியில் வந்து என்னோட வந்து நிற்பாங்க. ஏன்னா நான் தான் காரணம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் கணக்கம் எடுக்கிறது. அப்போ அந்த மேனேஜர் நிப்பாட்டினதோட ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு அந்த மேனேஜரை மன்னாருக்கு மாத்துறாங்கன்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு இப்போ இருக்காரு மேனேஜர், இப்போ சுதந்திரன் ஒரு 33 வயசு 36 பொன்னரமான கொஞ்சம் ஒரு மண்ணு இல்லை. அந்த பிரச்சனை தொடங்கினது அவரை தூக்கி மேனேஜரா போட்டது. யாருக்கும் மரியாதை கொடுக்கறது இல்லை, யாருக்கும் மரியாதை கொடுக்கல. பொம்பளை கூட பாடி போடி கழிக்கிறது எல்லாத்தையும். உங்களை அப்படி கழிச்சு வராமா? நாங்கள் எம்பி ஆக்கி வச்சிருக்கோம். விநியோகம் செய்யணும்ன்றா வெளியிலேயே கொண்டு போறீங்க. 9ஆம் ஆண்டு படிச்சவன எம்பி ஆக்கியிருந்தா கூட பரவாயில்ல. அப்ப எம்பி இருக்குது படிக்க தேவையில்லை. சனி சனத்துக்கு கொஞ்சம் மனசாட்சியா இருக்கணும். சனம் ஒரு 150 சனம் அடிபடுதுன்னா சனத்துக்கு பக்கம் நிற்கணும். அதை விட்டு போட்டு போய் அங்கே இருந்துட்டா கூட. இல்லாட்டி நானும் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்பியா இருந்திருந்தா கட்சி பிரச்சனையை முடிச்சிருக்க தான் பார்த்துருப்பேன். இந்த மேனேஜர் தூக்கி ஈஸியாக முடிக்கலாம். அதுக்கே 3 மாதம் 4 மாதம் இளங்கு முறை அப்படிதான் சொல்றாரு. இதெல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியாது. நான் கேட்டேன், ஓட்டு போட்டு அடுத்த நாள் எண்ணி அடுத்த நாளே ஜனாதிபதி ஆக்குற உடனே முடியுது. ஒரு ஜனாதிபதி சரியில்லைன்னு சொன்னா உடனே போராட்டம் பண்ணி அந்த ஜனாதிபதி ஓட விட்டாரு. என்னண்டா நீங்க சொல்றதை கிராய்க்கிற அளவுக்கு இளங்குமனால இயலாது. நீங்க எழுதி கொடுத்தா கொஞ்சம் நாள் பாய்ச்சி பாடமாக்கினாலும் மற்றபடி அவரால் கஷ்டம். அதனால கிராய்க்கிற அளவுக்கு புத்தி இல்லை. கம்ப்ரிஹென்சிவ் ஸ்கில் என்று சொல்றேன். இப்போ நீங்க சொல்றதை கிராய்க்கத்தானே வேணும். நான் ஓமம் மட்டும் தலையாட்டி போட்டு நான் லண்டனுக்கு அனுப்ப போறேன். உப்பு இல்லாமல் லண்டனில் இருக்கிறாங்க. அந்த அதுக்கு அறிவு கூடினாக்கள் தான் இந்தியா உப்பு விளைஞ்சிட்டு சார். எடுத்திருந்தா கூட நாங்க இவ்வளவு இந்த குந்தி இருந்தா விட அங்க எடுத்திருந்தா எத்தனை மெடிக்கணும் உப்பு எடுத்திருக்கோம் சார். அதை விட்டு போட்டு
எல்லாரும் மேனேஜர் தான் போகணும்னா இந்தியாட்ட வாங்க போயிடும். இப்போ நான் நேற்று இப்போ கேள்விப்பட்டேன் நான் நேற்று அமைச்சர் பத்திரம் போட்டீங்கன்னா 30 எடுக்கிறேன் இந்தியாவில் அதனால அது அரசாங்கம் செய்கிற ஒரு கேவலமான வேலை அது எனக்கு அடிங்க சிக்கிறாங்க மற்ற போலீஸ் சம்பந்தமான பிரச்சனை போலீஸ் மூலம் கஷ்டப்பட்டு பிரச்சனை கொடுக்குறது நான் அதை பார்த்து கொள்றேன் நேரம் போலீஸ்காரன் நான் பார்லிமெண்ட் வச்சு பார்த்து கொள்றோம் உங்களுக்கு தொந்தரவு பண்ற அளவுக்கு அவன் சிங்கிறான் அவன் நல்லவன் இங்கே இருக்கிற எங்க 7 பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை இந்த 7 பேர் தான் இந்த இப்போ தமிழன் தானே உங்களுக்கு 7 பேர் வேலை அதான் அந்த 7 பேர் வந்து இதுல இருந்திருந்தா ஒரு பேருக்குமா இருக்காது இப்படி காமிங்க பெரம்பரை தானே நாங்கள் அது ஒன்றும் செய்யல ஒரு பிரியோசனம் இல்லை அதை நாங்கள் மாற்றல இப்பவும் இந்த உட்படுத்தலாம இருக்கிற காரணம் தலைமத்துவம் பிரச்சனை மிஞ்சதே ஆளுமை பிரச்சனை என்ன அது இவே அரசாங்கம் வந்தவங்க தங்களே கொடி பிடிச்ச சின்ன படி எல்லாத்தையும் கொண்டு மேனேஜரா போட்டு விட்டு என்ன செய்ய வேண்டியது தெரியாம சின்ன பொடிகளை